ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சாய் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் முட்டை கொத்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்த முட்டை கொத்துங்கிறதே சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி வேணாம் அப்படிங்கிற பிள்ளைங்க கூட சப்பாத்தி விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். இது கூட மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், சோம்பு பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா முட்டையை நல்லா கிளறி விட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டி வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த ஆயில் சூடானதும் நம்ம இந்த அடித்து வச்ச இந்த முட்டையை இதில் சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் மூடி வைங்க. ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் அரை வேக்காடாக இருக்கக்குள்ளேயே இதே போல் லைட்டாக பிரட்டி விட்டு இங்கே பாருங்கள், இதே போல் முட்டையை ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. நம்ம தோசை பிரட்டி கரண்டியால் வச்சு கொத்தி விட்டால் நல்லா பொடிசாக இதே போல் முட்டை பொடிசாகிடும். இப்போ இதை தனியாக வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடிசாக. இந்த முட்டை கொத்துங்கிறது ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த முட்டை கொத்து கிடைக்கும். இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விடுங்க. இது கூடவே பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் நிறத்துக்கெலாம் வரணுன்ட்டு ஒன்றும் இல்லை, அரை வதங்களாகவே இருக்கட்டும், ஸ்டவ் லோவிலே இருக்கட்டும். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது மிக்ஸி கப்பில் போட்டு கிரைண்ட் பண்ணது போல் தெரியும் உங்களுக்கு. கிரைண்ட் பண்ணால் கிரேவி மாதிரி ஆகிடும். நான் கிரைண்ட் பண்ணல, பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டதும் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், லைட்டாக மஞ்சள் பொடி, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்ததும் நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாவுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம முட்டை கொத்தி வச்சிருந்தோம்ல, அதையெல்லாம் இது கூட நம்ம சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிளறி விடலாம். இந்த முட்டை இந்த மசாலா கூட நல்லா கிளறி விட்டால் தான் உங்களுக்கு நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அருமையான டேஸ்ட்டான முட்டை கொத்து ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தியில் ரோல் மாதிரி பண்ணி டிஃபன் பாக்ஸில் கூட வச்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியும் கூட இந்த முட்டை கொத்து செய்கிறது. ரொம்ப அருமையான ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை கொத்து. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக மல்லிக்கீரை தூவி நீங்கள் சாப்பிடலாம்.